Very good morning to all. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்விரான்மெண்டல் பார்க்குறோம். ஸோ டபிள்யூஇயில் வந்து என்ன கான்செப்ட் வந்து நாளைக்கு வரலாம் அப்படின்னு ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு ஆனால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் ஒரு சில கான்செப்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அநேகமாக இதுவே வரும். ஸோ மேப் பண்ணி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதில் இதில் இருக்க எல்லா கான்செப்ட்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் படிச்சிங்கன்னா அகைன் யூ கேன் அட்டன் ஈச் அண்ட் எவ்ரி கொஷின். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷார்ட் நோட்ஸ் மட்டும் தான் ரிவிஷன் பண்ணணும். ஸோ எந்த ஒரு பாட்டையும் புதுசாக படிக்கக்கூடாது. ஸோ யூ கேன் ரிவைஸ் ஷார்ட் நோட்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ், தட் இஸ் பெட்டர். ஸோ அப்போ ஃபோட்டோகிராஃபிக் மெமரி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தை படிச்சிங்கன்னா ஞாபகம் இருக்காது. அது என்ன பண்ணணும்னா எழுதி பார்க்கணும் ஃபாஸ்ட்டாக. ஸோ முன்னாடி பண்ணது தான், பட் நம்ம அப்படி எழுதுகிறப்ப தான் அந்த பிரெயின் வந்து பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகும். ஸோ தட் இஸ் ஃபோட்டோகிராஃபிக் மெமரி. அது நம்ம பண்ணால் தான் காம்படிட்டிவ் எக்ஸாமில் எக்ஸல் ஆக முடியும். ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஸோ இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. லெட் அஸ் ராக் தி எக்ஸாம். ஸோ பி கான்ஃபிடென்ட். இந்த வீடியோ பாருங்கள், என்விரான்மெண்ட்டில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும். பி கான்ஃபிடென்ட் அண்ட் வாட்ச் திஸ் வீடியோ டில் தி எண்ட். இது தாராளமாக போதும். இதில் இருக்க கான்செப்ட்ஸ் உள்வாங்கினீங்கனாலே போதும். ஸோ தட் இஸ் அபவுட் டுடேஸ் வீடியோ. ஸோ ஆஸ் ஐ செட் ஆல்ரெடி, ஸோ நம்ம ஜேடிஓக்கு வந்து கோர்ஸ் வந்து ஜனவரி 17 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏஐ கடைசியாக வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜூனில் தான் எக்ஸாம் வருது. அப்போ 6 மாதம் இருக்குது. ஸோ 6 மந்த்ஸ் நீங்கள் அழகாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஜேடிஓ வந்து ரொம்ப ஈஸி. ஏஐ கம்பேர் பண்ணுறப்போ ஒரு கண்டென்ட்டுமே கிடையாது. ஸோ இப்போ 3 மந்த்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா 3 மந்த்ஸில் முடிச்சிருவோம். மீதி 3 மாதம் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் இப்படி தான் இருக்கும். 3 மந்த்ஸில் ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் சீரீஸ் மட்டும் இருக்கும். இதை நீங்கள் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக செலக்ட் ஆகிடலாம். அதான் நான் சொன்ன மாதிரி காம்படிஷன் வந்து உங்களை நீங்கள் எக்யூப் பண்ணுறது தான். உங்களோட ஸ்கில்லை நீங்கள் எக்யூப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சோம். அந்த வேலைக்கு என்ன தேவையோ ரொம்ப அதிகமாகவும் கற்றுக்கூடாது, கம்மியாகவும் கற்றுக்கூடாது, கரெக்டாக பண்ணணும். இப்போ ஒரு 110 ஹடில் இருக்குது. அந்த ஹடிலில் வந்து யார் ஜெயிக்க முடியும்னா அந்த ஹடிலை ரொம்பவும் தாண்டக்கூடாது, ஜம்பராகவும் இருக்கக்கூடாது, ஸ்ப்ரிண்டராகவும் இருக்கக்கூடாது. அப்போ ஸ்ப்ரிண்டர் ப்ளஸ் கரெக்ட் அந்த அட்டாக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஹடில் அட்டாக்னு சொல்லுவாங்க. ஹடில் அட்டாக்னா கரெக்டாக அந்த ஹடில் ஜஸ்ட்டு ஓட்டி கட் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட டைமிங் டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் காம்படிட்டிவ் எக்ஸாமை அட்டாக் பண்ணணும், கரெக்டாக டு தி பாயிண்ட், கரெக்டாக கட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு சக்ஸஸ் வரும். ரொம்ப அதிகமாகவும் போகக்கூடாது, கம்மியாகவும் போகக்கூடாது. சரியா, ரெண்டுமே பண்ணக்கூடாது. அப்போ அதுக்கு யூனிட் சேனலைஸ்டு டீம், ஒரு டீம் வேணும். அதாவது உங்களுக்கு கைட் பண்ண. ஓகே, ஸோ என்ன வரும், என்ன படிக்கணும், என்ன படிக்கக்கூடாதுன்றதுக்கு யூனிட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ். ஸோ அப்போ தான் அது ஒரு 40%, உங்களோட ப்ரிப்பரேஷன் 50%. மறுபடியும் டெஸ்ட் எழுதி ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து ஜேடிஓலாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ வித் தட் வி வில் கோ இன் டு திஸ் வீடியோ. ஸோ அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ என்விரான்மெண்டலில் இது வந்து ரீசன்ட் பேப்பர் அனாலிசிஸ். ஸோ எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஏர் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன்லேருந்து ரெண்டு கொஷின். பொல்யூஷன்லேருந்து கண்டிப்பாக இப்போ வந்து கொஷின் வரும். நெக்ஸ்ட்டு குளோரினேஷன்லேருந்து 2, பிஓடியிலேருந்து 1, வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து 2, ஃபில்ட்ரேஷனில் 1, கோஆகுலேஷனில் 1, ஃபோர்காஸ்டிங்கில் 1, சீவர் அப்பர்டெயினன்சஸ் இதுலேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. வேஸ்ட் வாட்டர்லேருந்து 2, ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர் பெராமீட்டரில் 3, ஸ்விம்மிங் டேங்க்கில் 1. இதில் நான் கோடிங் கலர் கோடிங் கொடுத்துருக்கேன். க்ரீன் எல்லாமே எல்லா வருஷமும் வரும். ஏர், நாய்ஸ் பொல்யூஷன், குளோரினேஷன், பிஓடி, வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன், ஃபில்ட்ரேஷன், கோஆகுலேஷன் இதெல்லாம் எல்லா வருஷம் பேப்பர்லேயும் கண்டிப்பாக இருக்கும். சீவர், ஃபிசிக்கல் கெமிக்கல் பெராமீட்டர். ஏன்னா இதெல்லாம் நம்ம தினசரி நம்ம டே டு டே லைஃப்பில் இதெல்லாம் கனெக்டடு, நமக்கு தெரியணும். ஸோ அதெல்லாம் வந்து அதனால் இந்த க்ரீனில் இருக்க எல்லாமே வந்து நாளைக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக வரும். நாளைக்கு நீங்கள் எந்த எக்ஸாம் போனாலும் க்ரீனில் இருக்கெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. மற்ற இந்த 3மே வந்து மாறும், அது எங்கேருந்து வேணால் கேட்கலாம். ஸோ இதான் வந்து ஓவரால் வெயிட்டேஜ். ஆல்மோஸ்ட் ஒரு 20 மார்க்ஸ் வரும். என்விரான்மெண்ட்லாம் தியரி சப்ஜெக்ட் நினைக்கிறீங்க, தியரி சப்ஜெக்ட் கிடையாது. திஸ் இஸ் அ வெரி குட் கான்செப்ஷுவல் சப்ஜெக்ட். இதில் வந்து அவ்வளோ கான்செப்ட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். சரியா, ஸோ கான்செப்ட் உள்வாங்கி படிக்கணும். லெட் அஸ் லுக் இன்டு ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்ட். ஸோ வேணால் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கொஷின் வந்து என்னால் ஸ்லோவாக படிக்க முடியாது. ஏன்னா நான் கொஷின் படிக்க ஆரம்பிச்சுன்னா தட் வில் டேக் மோர் டைம். இங்கே என்னோட மோட்டோ வந்து நீங்கள் வந்து சீக்கிரம் இந்த சப்ஜெக்டை ரிவைஸ் பண்ணணும். அந்த மோட்டோவில் தான் நான் வீடியோ போடுறேன். இதே வீடியோவை என்னால் 3.5 hours 4 hours கூட எடுக்க முடியும். ஆனால் அதுக்கான மேட்ச் இதில் திஸ் இஸ் ஐபிஎல் மேட்ச். ஸோ அப்போ ஐபிஎல் மேட்ச் மாதிரி ஆடணும். அப்போ நான் கொஷினை ஃபாஸ்ட்டாக ஒரு கிளிம்ஸில் சொல்லுவேன். நீங்கள் அப்சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் பொறுமையாக படிச்சுக்கோங்க. சரியா,
That is how it goes. Let us start. So which one of the following population assumes rate of change of population வந்து constant? Rate of change of population constant என்று assume பண்ற எந்த rate of change of population constant எது assume பண்றாங்கன்னா arithmetic increase methodல assume பண்றாங்க. அப்போ ஆப்ஷன் A. நெக்ஸ்ட் பாருங்க, இதுவே வந்து ஜியாமெட்ரிக் இன்க்ரீஸ் மெத்தட்ல பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் வந்து கான்ஸ்டன்ட் அசியூம் பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கான்ஸ்டன்ட் அசியூம் பண்ணாங்கன்னா அது ஜியாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தடு. ரேட் ஆஃப் பாப்புலேஷன் கான்ஸ்டன்ட் அசியூம் பண்ணாங்கன்னா அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் இன் சப்ளை. அப்போ மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் வேணும் அப்படின்னா ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் இன்டூ 1.8. சார் அப்போ ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஸோ ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு population into per capita water demand. ஸோ பாப்புலேஷனை இன்ட்டு ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி எடுத்துக்கிறாங்களோ, ஸோ அதுதான் per capita வாட்டர் டிமாண்ட். அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜ் டெய்லி வாட்டர் டிமாண்ட் கிடச்சிரும். அப்போ மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் என்னன்னா 1.8 இன்ட்டு ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட். 1.8 ஃபேக்டர் டெய்லிக்கு. இல்லை மேக்ஸிமம் ஹவர்லி வேணும், மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் வேணும்னா 2.7 டைம்ஸ் வாட் ஆவரேஜ் ஹவர்லி டிமாண்ட். அப்படின்னா 1.5 டைம்ஸ் ஆவரேஜ் டிமாண்ட் ஹவர்லி டிமாண்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து இது வந்து ஆவரேஜ் டெய்லி. ஓகே, ஸோ இது வந்து கேட்பாங்க எக்ஸாமில். அப்போ maximum daily demand in supply is equal to, what is the answer? Delhi, 1.8 times average daily demand. See, fire demand of a city வந்து 3 ஃபார்முலா இருக்குது, மொத்தமே 4 ஃபார்முலா இருக்குது. 3 தான் நமக்கு தேவை, நிறைய இருக்குது. இந்த 3 மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. குச்லிங் ஃபார்முலா 3182 ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி. நெக்ஸ்ட் ஃப்ரீமன் ஃபார்முலா 1136 p by 5 plus 10. நேஷனல் போர்ட் அண்டர் ரைட்டர் ஃபார்முலா less than this is approximately 2 lakh. கரெக்டா? ஸோ 2 லட்சத்துக்கு கீழே இருந்துச்சுன்னா Q is equal to 4637 square root of P 1 minus 0.01 root of P. P is greater than 2 lakh na Q is equal to 54600 liter per minute. அப்போ குச்லிங், ஃப்ரீமன், அண்டர் ரைட்டர். ஸோ மூணுமே தேவைப்படுது டெல்லி. ஸோ மேக்ஸிமம் டெய்லி டிமாண்டை ஃபயர் டிராஃப்ட் கூட ஆட் பண்ணால் அது என்னன்னு சொல்லுவாங்க? கோஇன்சிடென்ட் டிமாண்ட் சொல்லுவேன். ஸோ அப்போ இதுக்கு ஒரு பேக் ஹிஸ்ட்ரி இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமை நம்ம எதுக்கு டிசைன் பண்ணோன்னா மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்டுக்கு, அப்படி இல்லைனா கோஇன்சிடென்ட் டிமாண்டுக்கு டிசைன் பண்ணணும். இது இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் கேட்பாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமை நம்ம எதுக்கு டிசைன் பண்ணுவோம்னா மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் ஆர் கோஇன்சிடென்ட் டிராஃப்ட், ரெண்டில் எது அதிகமாக இருக்கோ அதுக்கு டிசைன் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் கால்குலேட் பண்ணணும். அதுக்கு அடுத்து வந்து கோஇன்சிடென்ட் டிமாண்ட் கால்குலேட் பண்ணணும். கோஇன்சிடென்ட் டிமாண்ட். இப்போ கோஇன்சிடென்ட் டிமாண்ட்றது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் ப்ளஸ் ஃபயர் டிமாண்ட். மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் ப்ளஸ் ஃபயர் டிமாண்ட், அதுதான் வந்து கோஇன்சிடென்ட் டிமாண்ட். மேக்ஸிமம் டெய்லி டிமாண்டையும் ஃபயர் டிமாண்டையும் ஆட் பண்ணணும், அது ஒரு கண்டிஷன். அப்படி இல்லைனா மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட், இது ரெண்டில் எது அதிகமாக இருக்கோ அதுதான் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் கொடுக்குறோம். அப்போ மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் ஃபயர் டிமாண்ட் கூட ஆட் பண்ணால் அதோட பேர் வந்து கோஇன்சிடென்ட் டிமாண்ட். ஸோ இப்போ ஒரு சாம்பிள் எடுத்து அதில் வந்து ரிசல்ட் பார்த்துருக்காங்க. pH 7.4, ஃப்ளோரைடு 1, டோட்டல் ஹார்ட்னஸ் 350, அயன் 2.7, என்பிஎன் வந்து 60. இதில் எதெல்லாம் ட்ரீட் பண்ணுன்னு கேட்குறாங்க. ஃப்ளோரைடு வந்து 1 to 1.5 வரைக்கும் இருக்கலாம், 200 வரைக்கும் இருக்கலாம் ஹார்ட்னஸ். அயன் 0.3, pH வந்து 6.5 to 8.5. ஸோ அப்போ அதுலேருந்து ஹார்ட்னஸ், அயன், என்பிஎன் எல்லாமே பர்மிசிபிள் லிமிட்டில் இல்லை. ஏன்னா 350, அயன் வந்து பார்த்தீங்கன்னா 2.7 இருக்குது, என்பிஎன் வந்து 60 இருக்குது. ஸோ அப்போ ஹார்ட்னஸ், அயன், அதுக்கப்புறம் நம்ம டிஸ்இன்ஃபெக்ஷன் போயிடணும் பாம்பே. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஒரு வாட்டர் சாம்பிள் இருக்குது, அதில் 10⁻⁻9 மோல் per liter ஆஃப் OH மைனஸ் pH கேட்குறாங்க. ஸோ H + into OH மைனஸ்ன்றது 10⁻⁻14 மோல் per liter. அப்போ OH மைனஸ் வந்து 10⁻⁻9, அப்போ H + எவ்வளோ 10⁻⁻5. ஸோ அப்போ H + 10⁻⁻9
-5னா இங்கே பவரில் என்ன இருக்கோ அதுதான் pH. ஸோ pH is equal to 5. pH is equal to 5. இது இன்டெரக்டாகவும் போடலாம். OH வந்து 10⁻⁻9 மோல் பர் லிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ POH எவ்வளோ அப்படின்னா இதில் பவர் தான் 9. pHயும் POHயும் ஆட் பண்ணனா 14. இப்போ 9 is equal to 14. அப்போ pH is equal to எவ்வளோ? pH plus 9 is equal to 14. அப்போ pH is equal to 14 minus 9, that is equal to 5. Which one of the following method is used for total hardness க்கு diethylene diamine tetraestic acid யூஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. Versenate method. ஸோ இதில் தான் வந்து diethylene diamine tetraestic acid யூஸ் பண்ணுவோம். எரிக்கும் black tea indicator யூஸ் பண்ணுவேன். அப்போ ஆப்ஷன் சி Versenate method is the correct answer. ஸோ அடுத்து பாருங்க, important question. Hardness of water can be removed by boiling. See, temporary hardness மட்டும் தான் நம்மளால பாயிலிங்கால ரிமூவ் பண்ண முடியும். ரெண்டு இருக்கு ஹார்ட்னஸ்ல, டெம்பரரி ஒன்று பெர்மனன்ட் ஒன்று. இப்போ டெம்பரரி ஹார்ட்னஸ் அப்படின்றது எதனால வருதுன்னா பைகார்பனேட் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீசியம்னால வருது. டெம்பரரி ஹார்ட்னஸ் இஸ் காஸ்ட் டியூ டு பைகார்பனேட் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீசியம். அதை எப்படி ரிமூவ் பண்ணலாம்னா பாயிலிங் பண்ணிங்கன்னா நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ டெம்பரரி ஹார்ட்னஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறோம்? பை பாயிலிங். ஸோ அதுவே ஒரு கொஸ்டின். பாயிலிங்னால நம்ம டெம்பரரி ஹார்ட்னஸ் மட்டும் தான் ரிமூவ் பண்ண முடியும். இதுதான் போன வருஷம் கேட்டாங்க. இந்த வருஷம் என்ன கேட்கலாம்? அதுக்குள்ள என்ன இருக்குன்னா பைகார்பனேட் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீசியம். அப்போ கால்சியம் பைகார்பனேட் ஆர் மெக்னீசியம் பைகார்பனேட். ஆப்ஷன் சி. பர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டரை வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம்? ஜியோலைட் வச்சு ரிமூவ் பண்ணோம். பர்மனன்ட் ஹார்ட்னஸ் அப்படின்னா சல்ஃபேட், குளோரைட், நைட்ரேட்னால வர்றது தான் பர்மனன்ட் ஹார்ட்னஸ். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, நான் கார்பனேட் ஹார்ட்னஸ். ஸோ பர்மனன்ட் ஹார்ட்னஸை நம்ம பாயில் பண்ணியோ இல்லை லைம் ஆட் பண்ணியோ நம்மளால ரிமூவ் பண்ண முடியாது. பாயில் பண்ணாலும் லைம் பண்ணாலும் பர்மனன்ட் ஹார்ட்னஸ் போகாது. எப்படின்னா ஜியோலைட் ப்ராசஸ் வச்சு தான் நம்ம பண்ணணும். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பாம்பே. ஸோ அப்போ pH வந்து 8 கொடுத்துருக்காங்க. அப்போ POH வந்து எவ்வளோ? ஸோ pH plus POH is equal to 14. அப்போ 8 plus POH is equal to 14. அப்போ POH is equal to 6. 14 minus 8 6. அப்போ OH மைனஸ் என்ன? இது அப்படியே எடுத்து பவரில் போடணும். 10⁻⁻6 மோல் பர் லிட்டர். ஸோ அதுதான் ஆன்சர். நெஃப்ளோமீட்டர் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா, நெஃப்ளோமீட்டர்ன்றது டர்பிடிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு, தண்ணியில் டர்பிடிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நெஃப்ளோமீட்டர். இது லைட் ஸ்கேட்டரிங் பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது. அதில் மெஷர் பண்ணக்கூடிய யூனிட் வந்து நெஃப்ளோமெட்ரிக் டர்பிடிட்டி யூனிட். 1 NTU அப்படின்றது 1 mg ஆஃப் ஃபார்மசின் பாலிமரை 1 லிட்டர் ஆஃப் டிஸ்டில்டு வாட்டரில் நான் மிக்ஸ் பண்ணுறேன். இஃப் ஐ மிக்ஸ் 1 mg ஆஃப் ஃபார்மசின் பாலிமர் இன் 1 லிட்டர் ஆஃப் டிஸ்டில்டு வாட்டர், தட் இஸ் NTU. ஸோ ஆப்ஷன் E. ஒரு 12.5 ml ஆஃப் சாம்பிள் இருக்குது வேஸ்ட் வாட்டரு. அதில் வந்து டிஸ்டில்டு வாட்டர் வந்து 187.5 ml ஆட் பண்ணுறாங்க. த்ரெஷ்ஹோல்டு ஆர்டர் நம்பர் கேட்குறாங்க. ஸோ த்ரெஷ்ஹோல்டு ஆர்டர் நம்பர்ன்றது A + B/A. இதில் ஏன்றது சாம்பிள், பின்றது டிஸ்டில்டு வாட்டர். அப்போ 12.5 + 187.5/12.5 that is equal to 16. ஸோ அப்போ 16 is the answer. இப்போ அடுத்து பாருங்கள், இம்பார்ட்டன்ட் கொஷின். இப்போ ஹார்ட்னஸ் வந்து EDTA மெத்தடு, குளோரின் ஆர்த்தோட்டோலிடின், dissolved oxygen Winkler's method, chloride Mohs method. இப்போ ஆப்ஷன் A is the correct answer. ஸோ அடுத்து பாருங்க, this is the important concept. ஒரு சாம்பிள் இருக்கு, இதுக்கு வந்து அல்காலினிட்டி கொடுத்துருக்காங்க. டோட்டல் அல்காலினிட்டி 220 mg/L. இப்போ கார்பனேட் ஹார்ட்னஸ் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டோட்டல் அல்காலினிட்டியும் டோட்டல் ஹார்ட்னஸும் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ டோட்டல் அல்காலினிட்டி கொடுத்துட்டோம். எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 220 mg/L. அப்போ டோட்டல் ஹார்ட்னஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா Ca2+/20 × 50 + Mg2+/12 × 50. இதுதான் ஃபார்முலா. எல்லாமே வந்து mg/L இருக்கணும். எவ்ரி திங் ஷுட் பி இன் mg/L. ஓகே, mg/L இருக்கணும்.
அப்போ Ca2 ப்ளஸோட வேல்யூ வந்து 140, Mg2 ப்ளஸோட வேல்யூ வந்து 72. இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டோட்டல் ஹார்ட்னஸ் எவ்வளோ வருது? 650 வந்துருச்சா? அப்போ இந்த இடத்துல எனக்கு டோட்டல் அல்காலினிட்டி தெரியும், அப்புறம் டோட்டல் ஹார்ட்னஸ் தெரியும். ஃபர்ஸ்ட் கார்பனேட் ஹார்ட்னஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா மினிமம் ஆஃப் டோட்டல் அல்காலினிட்டி ஆர் டோட்டல் ஹார்ட்னஸ். இது ரெண்டுல எது கம்மியாக இருக்கோ அதுதான் வந்து கார்பனேட் ஹார்ட்னஸ். ஒருவேளை டோட்டல் அல்காலினிட்டி வந்து கம்மியாக இருக்குன்னு வைங்களேன், இது மினிமமாக இருக்குன்னா அப்போ கார்பனேட் ஹார்ட்னஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அல்காலினிட்டி. அப்போ கார்பனேட்டு நான் கார்பனேட்டையும் ஆட் பண்ணால் எனக்கு டோட்டல் ஹார்ட்னஸ் வந்துடணும். கரெக்டா? இப்போ கார்பனேட் ஹார்ட்னஸ் டோட்டல் அல்காலினிட்டி ஆயிடுச்சுன்னா நான் கார்பனேட் ஹார்ட்னஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் ஹார்ட்னஸ் மைனஸ் வாட்? கார்பனேட் ஹார்ட்னஸ். ஸோ இது ஒரு அல்காரிதம். நெக்ஸ்ட் அல்காரிதம் என்ன சார்? நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை டோட்டல் அல்காலினிட்டி இருக்கு, டோட்டல் ஹார்ட்னஸ் இருக்கு, அப்போ கார்பனேட் ஹார்ட்னஸ்ல ஒருவேளை டோட்டல் ஹார்ட்னஸ் மினிமமா இருக்குன்னு வைங்களேன், அப்போ கார்பனேட் ஹார்ட்னஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஹார்ட்னஸ். அப்போ நான் கார்பனேட் ஹார்ட்னஸ் என்ன ஆகிடும்? டோட்டல் ஹார்ட்னஸ் மைனஸ் கார்பனேட் ஹார்ட்னஸ். சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா TH minus TH, this will become 0. அப்போ கார்பனேட் ஹார்ட்னஸ் கான்ட்ரிபியூஷன் டோட்டல் ஹார்ட்னஸ்க்கு வந்துச்சுன்னா நான் கார்பனேட் ஹார்ட்னஸ் இஸ் 0. டோட்டல் ஹார்ட்னஸ் மொத்தமே கார்பனேட்டுக்கு போயிடுச்சுன்னா NCH is 0. இது ரெண்டு தான் அந்த ஃப்ளோ. ரெண்டு இருந்தீங்கன்னா you can attempt this question. இந்த கொஸ்டின் இல்லடா வரலாம், ரீசெண்டாக கேட்கல, ஸோ சடனாக கேட்பாங்க. ஸோ அப்போ டோட்டல் ஹார்ட்னஸ் 650, அல்காலினிட்டி 220, அப்போ கார்பனேட் ஹார்ட்னஸ் என்ன? 220. ஆப்ஷன் பி. டோட்டல் ஹார்ட்னஸ் 300, அல்காலினிட்டி 100. ஸோ அப்போ கார்பனேட் ஹார்ட்னஸ் எவ்வளோ? இது ரெண்டில் எது கம்மி? அல்காலினிட்டி தான் கம்மியாக இருக்கு. ஸோ அப்போ டோட்டல் ஹார்ட்னஸ் இஸ் ஈக்குவல் டு கார்பனேட் ஹார்ட்னஸ் இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் டோட்டல் ஹார்ட்னஸ் ஆர் அல்காலினிட்டி. அப்போ 100 தான் கார்பனேட். அப்போ நான் கார்பனேட் எவ்வளோ? டோட்டல் ஹார்ட்னஸ் மைனஸ் டோட்டல் ஹார்ட்னஸ் வந்து 300 மைனஸ் கார்பனேட் ஹார்ட்னஸ் 100. அப்போ நான் கார்பனேட் ஹார்ட்னஸ் வந்து 200 மில்லிகிராம் பர் லிட்டர். அப்போ வாட் இஸ் ஆன்சர்? 100 and 200. ஏ. கோயாகுலேஷனுக்கு எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுவோம்னா கோயாகுலேஷனுக்கு அலுமினியம் சல்ஃபேட், ஃபெரஸ் சல்ஃபேட், ஃபெரிக் குளோரைட், ஃபெரிக் சல்ஃபேட், கால்சியம் ஹைட்ராக்சைடு எல்லாமே யூஸ் பண்ணுவோம். பட் ரொம்ப ஃபேமஸ் வந்து ஆலம் அலுமினியம் சல்ஃபேட். ஸோ இது வந்து 0.5லேருந்து 0.85 இருக்கணும். அப்போ கோயாகுலேஷன்றது ஒன்றும் இல்லை, ஒரு பார்ட்டிக்கலை பெருசாக்குவோம், கெமிக்கல் ஆட் பண்ணி அதை அப்படியே ட்ராப் பண்ணுவோம் செடிமெண்டேஷன் வழியாக. ஸோ அப்போ ஆப்ஷன் சி அலுமினியம் சல்ஃபேட் இஸ் கரெக்ட். அதுக்கு ஃபார்முலா வந்து Al2SO43 18H2. டீக்ளோரினேஷன் ஆஃப் வாட்டர். ஒருவேளை குளோரின் அதிகமாகிடுச்சுன்னா அப்போ நம்ம எக்ஸஸ் குளோரினா சோடியம் தயோசல்ஃபேட்டு, சல்ஃபர் டை ஆக்சைடு, சோடியம் சல்ஃபேட், ஆக்டிவேட் கார்பன் வச்சு டீக்ளோரினேட் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் ஏ சோடியம் தயோசல்ஃபேட். கிவன் டிஸ்சார்ஜ் எஃபிஷியன்சி ஆஃப் செடிமெண்டேஷன் டேங்க் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு Vs by V0 into 100. செட்டிலிங் வெலாசிட்டின்றது G by 18 mu கைனமேட்டிக் விஸ்காசிட்டி into S minus 1 into D square. இது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, இது வந்து கிராவிட்டி, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, இது டயா ஸ்கொயர், இது கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. இதுதான் செட்டிலிங் வெலாசிட்டி. ஓவர்ஃப்ளோ வெலாசிட்டின்றது டிஸ்சார்ஜ் பை சர்ஃபேஸ் ஏரியா. ஒரு சர்ஃபேஸ் ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா இஸ் லென்த் இன்டு பிரெத். ஸோ அப்போ எஃபிஷியன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு V0. Efficiency is inversely proportional to Q by L into B. Efficiency is directly proportional to L into B. That is, efficiency is directly proportional to surface area. Surface area increase ஆச்சுன்னா efficiency increase ஆகும். இப்போ Bombay increasing the surface area of the tank is correct. Pick out the incorrect statement. See, slow sand filterல எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்ல. Rapid sand filterல coagulation, flocculation, sedimentation இது மூணுமே பண்ணணும்.
In case of rapid sand filter, coagulation, flocculation and sedimentation. Rate of filtration in slow sand filters 100 to 200 liter per hour per meter square. Rapid sand filter rate of filtration வந்து 3000 to 6000 liter per hour per meter square. So efficiency வந்து இதில் வந்து 98 to 99% வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸ்லோ சாண்ட் ஃபில்டரில் we should remove 98 to 99%. ரேபிட் சாண்ட் ஃபில்டரில் வெறும் 90% பண்ணால் போதும். அப்போ இதில் எது தப்புன்னு பார்த்தீங்கன்னா ஏ. ஏன்னா எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க ரேபிட் சாண்ட் ஃபில்டரில். தப்பு. மூணுமே பண்ணணும். coagulation, flocculation, sedimentation வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஓகே, இது ரேட் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. Next, if 12 ppm of alum dose is added, quantity of alum கேட்குறாங்க. See, quantity of alum வேணும்னா alum dose எவ்வளோ 12 milligram per liter into amount of water treated. So amount of water treated என்ன 12 milligram per alum dose வந்து 12 milligram per liter into amount of water treated வந்து 10 into 10 ml னா 10 into 10 power 6 liter per day. So போட்டால் எனக்கு என்ன வரும் 120 into 10 power 6 milligram per day. So 10 power 6 டிவைட் பண்ணா எனக்கு என்ன ஆயிடும் 120 kg per day. ஆப்ஷன் சி. ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் எப்படி க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்லோ சாண்ட் ஃபில்டரை நான் என்ன பண்ணுவேன்னா டாப் லேயர் ஆஃப் சாண்டை அப்படியே ஸ்கிராப் பண்ணி வெளியில் எடுப்பேன். ஐ வில் ஸ்கிராப் தி டாப் லேயர் ஆஃப் சாண்ட் 15 to 30 mm வரைக்கும் அப்படியே ஸ்கிராப் பண்ணி எடுப்பேன். ஸோ ஸ்கிராப்டு சாண்டை நம்ம வாஷ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம அதில் வச்சுருவோம். ஸோ அப்போ லோவரிங் வாட்டர் லெவல் அண்ட் ரிமூவிங் the top layer of sand. Option C. Retention period for plain sedimentation tank வந்து 4 to 8 hours. For coagulation sedimentation tank 2 to 4 hours. அப்போ plain sedimentation tank 4 to 8 hours. Next, yield of a rapid gravity filter as compared to that of slow sand filter பாருங்க. அப்போ ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் CU எவ்வளோ 3 to 5 யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட். ரேபிட் சாண்ட் ஃபில்டருக்கு இது கேட்பாங்க யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட். ரேபிட் சாண்ட் ஃபில்டருக்கு 1.2 to 1.6. இதுக்கு எஃபெக்டிவ் சைஸ் ஆஃப் சாண்ட் வந்து 0.2 to 0.3 mm. இதுக்கு எஃபெக்டிவ் சைஸ் வந்து 0.35 to 0.55 mm. ரேட் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் இஸ் 100 to 200 liter per hour per meter square. Rate of filtration for rapid sand filters 3000 to 6000 liter per hour per meter square. அப்போ ஆல்மோஸ்ட் 30 times. இது வந்து 30 times. அப்போ பீரியட் ஆஃப் கிளீனிங் வந்து 1 to 3 months. இது 1 to 3 daysலேயே பண்ணிடுவோம். டர்பிலிட்டி வந்து 50 ppm வரைக்கும் ரிமூவ் ஆகும். இதில் 40 ppm வரைக்கும் ரிமூவ் ஆகும். இதில் வாஷிங் பீரியட் வந்து 24 to 48 hours. அப்போ ரேட் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் ஆல்மோஸ்ட் 30 times இருக்கா, அதுதான் இல்லைன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். போன தடவை கூட கேட்டாங்க, எல்லா தடவையும் கேட்பாங்க. 2 வேரியேஷனில் வரும், 2 வேரியேஷனை கொண்டு வந்திருக்கேன். How much bleaching powder is needed to disinfect 10,000 liter of water whose chlorine demand is 1 milligram per liter? So chlorine demand 1 milligram per liter. It should be ensured that after 1 hour contact time 0.2 milligram per liter chlorine is available. அப்போ chlorine demandன்றது என்னன்னா applied chlorine minus chlorine residual. So chlorine demand is equal to applied chlorine minus chlorine residual. So இப்போ எனக்கு chlorine residual வேணும். ஸோ chlorine residual வேணும்னா என்ன பண்ணலாம்? So to bring this here, so I need to find chlorine dose, correct? இப்போ chlorine demand கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் chlorine demand எவ்வளோ? chlorine demand வந்து 1. chlorine demand தான் எனக்கு கொடுத்துருக்காங்க 1. chlorine residual வந்து 0.2. அப்போ chlorine demand வந்து 1, residual chlorine வந்து 0.2. chlorine demand is 1, that is equal to applied chlorine minus residual chlorine is 0.2. அப்போ applied chlorine எவ்வளோ? 1 plus applied chlorine வந்து 1 plus 0.2. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க 1
1.2 milligram per liter. Okay, 1.2 milligram per liter. ஸோ அப்போ அப்ளைட் குளோரின் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இதுவே தனி கொஸ்டினை கேட்கலாம். அப்ளைட் குளோரின் எவ்வளோ? 1.2 மில்லிகிராம் பர் லிட்டர். இப்போ ப்ளீச்சிங் பவுடர் டோஸ் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஸோ குளோரின் டோஸ், ஸோ அப்போ அப்ளைட் குளோரின் எவ்வளோ? 1.2 மில்லிகிராம் பர் லிட்டர். ஸோ இப்போ இந்த குளோரினில் ப்ளீச்சிங் பவுடரில் 20% தான் குளோரின் இருக்குது. நீங்கள் ப்ளீச்சிங் பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக குளோரினாக கன்வெர்ட் ஆகாது. ஃபஸ்ட்டு அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். நான் ப்ளீச்சிங் பவுடர் தண்ணியில் போடுறேன் அப்படின்னா அந்த 100 கிராம் ஆட் பண்ணுறோன்னா 100 கிராம் மொத்தமும் குளோரினாக மாறாது. அதில் 1% மட்டும் தான் குளோரினாக மாறும் பிகாஸ் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன். அப்போ இந்த இடத்துல 20% தான் அவைலபிள் குளோரினாக மாறி இருக்கு. அது கெட்டிங் மை பாயிண்ட். அப்போ 20% அப்படின்னா 1.2 மில்லிகிராம் பர் லிட்டர். ஸோ அப்போ ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ தேவை அப்படின்னா the chlorine dose divided by percentage. So what is the percentage? Only 20%, but 20 by 100. If you substitute, you will get bleaching powder dose on the 6 milligram per liter. அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க? அப்ளைட் குளோரின் கண்டுபிடிக்கிறீங்க. அடுத்து அப்ளைட் குளோரின் கண்டுபிடிச்ச பிறகு நீங்கள் ப்ளீச்சிங் பவுடர் ஃபுல்லாகவே குளோரினாக மாறாது. அப்போ ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரின் டோஸ் 1.2 பை எவ்வளோ பர்சன்டேஜ் குளோரின் இருக்குது ப்ளீச்சிங் பவுடர் பை 20%. ஸோ 6 milligram per லிட்டர். பட் யூனிட் வந்து மாற்றி கேட்டிருக்காங்க, அப்போ மாற்றுங்க. இப்போ டோட்டல் ப்ளீச்சிங் பவுடர் ரெக்வயர்ட். இப்போ ப்ளீச்சிங் பவுடர் டோஸ் எவ்வளோ? ப்ளீச்சிங் பவுடர் டோஸ் இஸ் ஈக்குவல் டு 6 milligram பர் லிட்டர். அப்போ டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர் இஸ் ஈக்குவல் டு, எப்போதுமே டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் எனிதிங் ப்ளீச்சிங் பவுடர்னு இல்லை, டோட்டல் குவான்டிட்டி வேணும்னாலே டோஸ் இன்டு டிஸ்சார்ஜ். எவ்வளோ வாட்டர்? 10,000 லிட்டர். இப்போ டோஸ் எவ்வளோ? 6 milligram per liter இன்டு எவ்வளோ வாட்டர்? 10,000 லிட்டர். கரெக்டா? 10,000 லிட்டர். ஸோ இப்போ எம்எல் மில்லியனாக மாற்றணும்னா டிவைட் பை 10⁶. ஸோ 10⁶ டிவைட் பண்ணால் ஸோ எம்எல்டியாக மாற்றிட்டேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்து கேஜி பர் டேயில் வந்துடும். 0.006 kg, தட் இஸ் 60 கிராம் டெல்லி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டயமீட்டர் ஆஃப் சஸ்பெண்டட் பார்ட்டிகல் வந்து டபுள் ஆகுது. இப்போ செட்டிலிங் வெலாசிட்டி என்ன ஆகுனா, செட்டிலிங் வெலாசிட்டி இஸ் யூனிட் வெயிட் ஆஃப் சாலிட் மைனஸ் யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் பை 18 times dynamic viscosity into d square, or Vs is equal to G by 80 times kinematic viscosity into S minus 1 into d square. இதில் இருந்தால் அது வருது. ரெண்டும் ஒன்று தான். இது வந்து கிராவிட்டி, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, கைனமேட்டிக் விஸ்காசிட்டி, இது டைனமிக் விஸ்காசிட்டி, போத் ஆர் சேம். அப்போ டயா வந்து டபுள் ஆகுதுன்றாங்க. ஸோ அப்போ இனிஷியலாக டி ஸ்கொயர் இருக்குது, டயா டபுள் ஆச்சுன்னா 2d ஸ்கொயர். அப்போ இது 4d ஸ்கொயர் ஆகிடும். அப்போ வெலாசிட்டி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். பாம்பே 4v is the answer. அது புரிஞ்சுதா? ஸோ அப்போ ப்ளீச்சிங் பவுடர் டோஸ் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணணும்? குவான்டிட்டி இன்டூ அந்த வாட்டரோட நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ஐ வில் கெட் திஸ் ப்ளீச்சிங் பவுடர். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அப்போ வெலாசிட்டி வில் இன்க்ரீஸ் பை 4 times. அப்போ 4v. நெக்ஸ்ட் பாருங்க, செட்டிலிங் வெலாசிட்டி கேட்குறாங்க டெம்பரேச்சர் வச்சு. ஸோ இந்த ஃபார்முலாவும் கேட்கலாம். 418 இன்டூ G minus 1 இன்டூ D இன்டூ 3T plus 70 by 100. அப்போ G டெம்பரேச்சர் டயா எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ G வந்து 2, டயாமீட்டர் வந்து 0.25, 250 மைக்ரான்னா இன்டூ 10⁻³ mm. அப்போ 0.25 mm, 3 இன்டூ டெம்பரேச்சர் 10 plus 70 by 100. செட்டிங் வெலாசிட்டி வந்து 104.5 mm per second. இந்த கொஸ்டின் புரிஞ்சதுல? ஸோ நெக்ஸ்ட், slow sand filter are more effective in removal of bacteria than rapid sand filter. Reason வந்து slow sand used in slow sand filter than in rapid sand filter is fine ன்னு சொல்லியிருக்காங்க. slow sand filter வந்து efficient, ஏன்னா sand வந்து எஸ் ஃபைனர் தான். ஸோ அதனால தான் பாக்டீரியா வந்து 98 to 99 பண்ண முடியுது. அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட். A and R are true and R is the correct explanation of R. இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம்.
So expected for this year 2024. Next cleaning வந்து எப்படி பண்ணுவோம்னு கேக்குறாங்க. Slow sand filter நான் ஏற்கனவே சொன்ன scrapping பண்ணுவோம் டாப் லேயரை. Rapid sand filter back washing பண்ணுவோம் 24 to 48 hours. 48 hours. அப்ப scrapping and removal in slow sand, back washing in rapid sand filter 1 and 4. A is correct. Water treatment plant treats 5000 cubic meter per day. If it consumes 20 kg of chlorine per day, what is the chlorine dosage? So chlorine dosage எவ்வளவுன்னு கேக்குறாங்க. The consumption per day வேணும். See chlorine dosage கேக்குறாங்க. So இப்ப chlorine dosage. So what is the chlorine consumption? Chlorine consumption வந்து 20 kg. Chlorine consumption is equal to chlorine consumption எவ்வளவு கொடுத்திருக்காங்க 20 kg கொடுத்திருக்காங்க. அப்ப chlorine consumptionன்றது என்ன டோஸ் பை நீங்க எவ்வளவு ட்ரீட் பண்றீங்க. சோ அப்ப எனக்கு என்ன வேணும் டோசேஜ் வேணும். அப்ப டோசேஜ்ன்றது என்ன what is unknown here. So unknown is chlorine dosage. So chlorine dosage is consumption per day. So what is the consumption per day? 200 kg divided by இதுல ஒரு சின்ன எரர் இருக்கு. ஒண்ணும் இல்ல. chlorine consumption listen ஒண்ணும் இல்ல. I'll change. Be careful. Chlorine consumption per day is equal to chlorine dose into வரும். கரெக்ட் தான். இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் வரும். into quantity of water treated per day. So அப்ப chlorine dose வேணும்னா chlorine consumption divided by quantity of water treated per day. So அப்ப chlorine dose வேணும்னா chlorine consumption by water treated per day. Chlorine consumption வந்து 20 into 10 power 6 milligram மாத்த 10 power 6 divided by 5000 meter cube. அப்ப 5000 into 10 power 3 liter. So 5 into 10 power 6 liter. அப்ப 4 milligram per liter. இங்க என்ன வரும் into வரும். மல்டிப்ளிகேஷன் வரும். அது ஒண்ணுதான் கரெக்ஷன். அப்ப Bombay is the answer. So alum works in slight alkaline range. Statement 1. At higher temperature, the viscosity of water decreases and flocks settle better. See, alum வந்து கண்டிப்பா alkalinity வந்து தேவை. ஒரு flock produce பண்றதுக்கு needs alkalinity. So அது என்ன pH rangeல effective இருக்கும்னா 6.5 to 8.5. அதே மாதிரி it settle better எப்பனா viscosity of water கம்மியா இருந்துச்சுனா. ஏனா viscosity is resistance. அப்ப அந்த dust particle viscosity வந்து செட்டில் ஆக கூடாது. அப்ப கம்மியா இருந்துச்சுனா ஃபேவரபிள் தான். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஆனா ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ரீசன் கிடையாது. Statement 1 and 2 are correct. Statement 2 is not the correct explanation of statement 1. Option A வந்து ரீசன் வரும். சோ அப்ப A போக கூடாது. We should choose Bombay. So consider the following statement regarding removal of impurities வச்சு கேக்குறாங்க. So அப்ப sedimentation வந்து என்ன கான்செப்ட்னா gravity வச்சு ரிமூவ் பண்ணுவோம். suspended particle ரிமூவ் பண்ணுவோம். settleable solid grit chamber வச்சு ரிமூவ் பண்ணுவேன். coagulation வந்து colloidal particle ரிமூவ் பண்ணுவேன். reverse osmosis வந்து dissolved and suspended solid வச்சு ரிமூவ் பண்ணுவேன். So what is the answer? The match பண்ணீங்கனா you will get 3 and 4. Dissolved solid, reverse osmosis, colloidal,
coagulation. இது ரெண்டுமே தப்பு. அப்போ 3 and 4 only. See, இதில் வந்து கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் எந்த சீக்வன்ஸில் வந்து இது எல்லாமே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ எந்த சீக்வன்ஸில் ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து என்னென்னா இது குளோரினேஷன் கான்செப்டில் வரும். குளோரினேஷனில் கண்டிப்பாக 2 கொஷின் இல்லை 1 கொஷின் எல்லா வருஷமும் வரும். டெஃபினட் கொஷின் நாளைக்கும் வரும். அப்போ டெஃபினட் கொஷின் ஃப்ரம் திஸ் ஏரியா. ஸோ நாளைக்கும் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஏதோ ஒரு கொஷின் இருக்கும் குளோரினேஷனில், ஏதாவது ஒன்று கேட்டுருவாங்க. ஏன்னா டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும், இது நமக்கு பேப்பரில் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ எந்த ஆர்டரில் இது ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து குளோரின் வந்து டிஸ்ட்ரக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு இது ரெசிடுவல் குளோரின், இது நான் குளோரின் ஆட் பண்ணுறேன். இது எவ்வளோ வந்து குளோரின் வந்து மீதி இருக்குது, அதாவது குளோரின் எவ்வளோ மீதி இருக்குன்னா வாட் இஸ் த மீனிங்? இது வந்து நான் குளோரின் ஆட் பண்ணுறேன், கரெக்டா? ஐ எம் ஆடிங் தி குளோரின். அப்போ குளோரின் ஆட் பண்ணுறேன், இது குளோரின் ரெசிடுவல். நான் குளோரின் ஆட் பண்ணேன்னா அது தேவைக்கு எடுத்துட்டு மீதி வந்து ரெசிடுவலாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸில் குளோரின் எல்லாமே ரெடியூஸ் ஆகிடுது. அப்போ அடுத்து என்ன ஆகுது, குளோரோ அமைன் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன ஆகுது, குளோரோ அமைன் ஃபார்ம் ஆகுது. அடுத்து குளோரோ அமைன் டிஸ்ட்ரக்ட் ஆகுது. அது ஏன் டிஸ்ட்ரக்ட் ஆகுதுன்னா மைக்ரோ ஆர்கானிசமை டிஸ்ட்ராய் பண்ணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து குளோரோ அமைன் ஃபார்ம் ஆகுது, குளோரோ அமைன். அடுத்து குளோரோ அமைன் வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆகுது, டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குளோரோ அமைன். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, ஃப்ரீ ரெசிடியூல்னு சொல்லுவேன், ஹைப்போக்ளோரைட் அயான், ஹைப்போக்ளோரஸ் ஆசிட். அதுக்கப்புறம் தான் அது ஃபார்ம் ஆகும். அப்போ வாட் இஸ் ஆர்டர்? ஸோ ஃபஸ்ட்டு குளோரோ அமைன் ஃபார்ம் ஆகும், மோனோக்ளோரோ அமைன், டைக்ளோரோ அமைன். ஓகே, இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, மோனோக்ளோரோ அமைன் ஃபார்ம் ஆகும், டைக்ளோரோ அமைன், ட்ரைக்ளோரோ அமைன். ஸோ இதுதான் ஆர்டர். ஃபஸ்ட்டு NH2Cl ஃபார்ம் ஆகும், அடுத்து NHCl2 ஃபார்ம் ஆகும், அடுத்து NCl3 ஃபார்ம் ஆகும். ஸோ இது டிஸ்ட்ரக்ட் ஆன பிறகு இது ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடும். இது ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 2ல் இது எல்லாமே டிஸ்ட்ரக்ட் ஆகிடும். டிஸ்ட்ரக்ட் ஆகிட்டு டிஸ்ட்ரக்ஷன் ஆன பிறகு அடுத்த ஸ்டேஜில் குளோரின் மறுபடியும் தண்ணியோட சேர்ந்து HOCl ப்ரொடியூஸ் பண்ணும், ஹைப்போக்ளோரஸ் ஆசிட். ஸோ அந்த ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் வந்து 2 அயானை டிசோசியேட் பண்ணும். ஒன்று ஹைப்போக்ளோரைட் அயான் H+ அயான், இன்னொன்று OCl- அயான். ஸோ அப்போ இதுதான் ஆர்டர். அப்போ NH மோனோக்ளோரோ, டைக்ளோரோ, NCl3, HOCl, OCl-. ஸோ திஸ் இஸ் தி ஆர்டர் ஆஃப் வாட், ஃபார்மிங் தி ரெசிடியல். வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ NH2Cl, அடுத்து இது HOCl, அடுத்து தான் OCl-. அப்போ ஆப்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு இது இம்பார்ட்டன்ட்டு. A drain which allows water to flow in only one direction, ஒரு டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது, ரிவர்ஸ் டைரக்ஷனில் ப்ரிவென்ட் பண்ணிச்சுன்னா அதை வந்து நம்ம ரிஃப்ளெக்ஸ் வால்வுன்னு சொல்லுவோம். ரிஃப்ளெக்ஸ் வால்வு இல்லை செக் வால்வு இல்லை நான் ரிட்டர்னிங் வால்வு, 3 ஒன்று தான். இது வந்து தண்ணியை ரிவர்ஸ் டைரக்ஷனில் வர விடாது. அப்போ ட்ரெயின் வால் அப்படின்றது என்ன சார் அப்படின்னா, ட்ரெயின் வால்ன்றது அங்கே ஃப்ளூயிடோ கேஸையும் எம்டி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ட்ரெயின் வால். அடுத்தது ப்ரெஷர் ரிலீஃப் வால்னு சொல்லுவேன். வாட்டர் ஹேமர்னு சொல்லுவேன். இப்போ நான் டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா வாட்டர் ப்ரெஷர் வந்து சடனாக அந்த இடத்துல வந்து எக்ஸிட் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், அது பர்ஸ்ட் ஆகிடும். ஸோ அப்போ அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ் நம்ம நடக்கிறதுக்கு ப்ரெஷர் ரிலீஃப் வால் யூஸ் பண்ணுவோம் ஃப்ரம் பர்ஸ்டிங். ஏர் ரிலீஃப் வால்ன்றது என்னென்னா, ஏர் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து அக்யூமுலேட் ஆச்சு அப்படின்னா அந்த ஏர் ப்ரெஷரை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த ஏர் ரிலீஃப் வால். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷனில் நடக்கணும்னா ரிஃப்ளெக்ஸ் வால். Which water distribution network ensure high pressure and efficient water distribution system? பார்த்தீங்கன்னா grid iron system தான் இருக்கலே efficiency அதிகம். அப்போ பாம்பே. நெக்ஸ்ட் வந்து சீவர் அப்பர்ச்சுனஸ் அந்த டாபிக்லேருந்து எடுத்தது, அப்பர்ச்சுனன்சஸ் அந்த டாபிக்லேருந்து எடுத்த கொஸ்டின் அது. இதுவும் கேட்பாங்க. The house sewer should be disconnected from public sewer by provision of, அப்படின்னா a trap which is provided for preventing entry of sewer gas from public line into house line. ஸோ அப்போ இன்டர்செப்டிங் ட்ராப்ன்றது எதுக்குன்னா அதுதான் வந்து சீவர் கேஸை பப்ளிக்ல இருந்து உள்ளே என்ட்ரு ஆக விடாது. அப்போ டெல்லி இஸ் தி ஆன்சர். ஸோ அடுத்து வந்து கல்லி ட்ராப்ன்றது எதுக்குன்னா இஸ் ப்ரொவைடட் அவுட் சைட் த பில்டிங் பிஃபோர் கனெக்டிங் டு எக்ஸ்டர்னல் சீவேஜ் லைன். இது எதுக்குன்னா கிச்சன் சிங்க் வாஷ் பேஷன்லேருந்து வர வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ ட்ராப் ஆர் நஹானி ட்ராப், ரெண்டும் ஒரே பேர் தான். அப்போ ஃப்ளோ ட்ராப்ன்றது என்னன்னா அது வந்து நஹானி ட்ராப்னு சொல்லுவோம். அப்போ ரெண்டுமே ஒரே பேர் தான், தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னா டு கலெக்ட் வேஸ்ட் வாட்டர் ஃப்ரம் கிச்சன் அண்ட் பாத்ரூம். ஸோ கிச்சன்லேருந்தும் பாத்ரூம்லேருந்தும் இதுதான் கலெக்ட் பண்ணும்.
அப்போ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் ஃப்ளோ. எது? ஹனி ட்ராப். அப்போ இங்கே வந்து இன்டர்செப்டிங் ட்ராப். இது மூணுமே படிச்சுக்கோங்க, கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The water supply to a house begins with connection of service pipe with municipal water main. The connection compromises. அப்படி இல்லைனா small sized curved flexible connection between water main and service pipe provided in house water connection is called gooseneck. Gooseneck தான் small curved pipe, okay, made up of flexible material, okay, made up of flexible material 75 cm. இதுதான் வந்து flexible connection பண்ணோம். flexible connection between what? flexible connection between water and service pipe. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து gooseneck, பாம்பே. ஸோ அப்போ ஃபெரூல் அப்படின்றது ரைட் ஆங்கிள் ஸ்லீவ் மேட் ஆஃப் brass or gun metal made to hold drilled. அதுதான் ஃபெரூல். ஸ்டாப் காக்ன்றது provided before water enters the water meter. பாம்பே is the correct answer. 37 பாருங்க. BOD கேட்டிருக்காங்க. இனிஷியல் டிஓ, ஃபைனல் டிஓ, டைல்யூஷன் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் டிஓ மைனஸ் ஃபைனல் டிஓ இன்டு டைல்யூஷன் ஃபேக்டர். இனிஷியல் வந்து 5, ஃபைனல் 2.5. டைல்யூஷன் ஃபேக்டர் வந்து 100%, 1%. அப்போ பர்சன்டேஜில் கொடுத்தா 100/% போடணும். 100/1. I'll get 250 mg/L. செகண்ட் ஸ்டேஜ் BOD வந்து எங்கே நடக்கலாம்? ஸோ 2 ஸ்டேஜ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கார்பனேசியஸ் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கார்பனேசியஸ் மேட்டர்லாம் ஆக்சிடைஸ் ஆகும். செகண்ட் ஸ்டேஜை நைட்ரஜனியஸ் இல்லைனா நைட்ரிஃபிகேஷன் சொல்லுவோம். இப்போ இங்கே செகண்ட் ஸ்டேஜ் தான் கேட்குறாங்க. தட் இஸ் நோன் அஸ் நைட்ரிஃபிகேஷன் டிமாண்ட். நெக்ஸ்ட் COD அப்படின்னா என்னன்னா, BODயில் வெறும் டீக்ரேடபிள் மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவோம். CODயில் போத் டீக்ரேடபிள் ஆஸ் வெல் அஸ் நான் டீக்ரேடபிள் ரெண்டுமே கன்சிடர் பண்ணோம். அதுதான் COD. அடுத்து எக் ஷேப்டு சீவர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம் சர்க்குலருக்கு. ஏன் அப்படின்னா வெலாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும் லோ டிஸ்சார்ஜ்லேயும். ஆனால் அது கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷனில் கொஞ்சம் டிஃபிகல்ட். ஸோ அது ஒன்று தான். மற்றபடி எக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ செல்ஃப் கிளின்சிங் வெலாசிட்டி அப்படின்றது என்னென்னா, அந்த வெலாசிட்டியில் எந்த ஒரு அக்குமுலேஷனும் நடக்காது. அதாவது சில்ட் வந்து டெபாசிட் ஆகாது, சில்ட்டிங் வந்து நடக்காது. ஸோ 8K/F G-1 × GD ஸ்கொயர் ரூட். ஸோ Fன்றது ஃபிக்ஷன் ஃபேக்டர், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கான்ஸ்டன்ட், ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி, சைஸ் ஆஃப் பார்ட்டிகல். அப்போ செல்ஃப் கிளின்சிங் வெலாசிட்டி இஸ் த வெலாசிட்டி அட் விச் நோ அக்குமுலேஷன் ரிமைன்ஸ் இன் தி ட்ரெயின். இந்த கொரோஷன் ஆஃப் சீவருக்கு எது பாசிபிள்னா H2S கேஸ் தான் இந்த கொரோஷனுக்கு பாசிபிள். போனடையில் கேட்டாங்க. ஸோ அடுத்து F/m ரேஷியோ வந்து ஆக்டிவேட் ஸ்லட்ஜ் ப்ராசஸில் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணோம்னா, BODயை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ BOD ரிமூவலை கண்ட்ரோல் பண்ணோம்னா F/m ரேஷியோ என்ன ஆகும்? எஃபெக்ட் ஆகும். ஸோ பை அட்ஜஸ்டிங் BOD. இப்போ ஸ்லட்ஜ் வால்யூம் இண்டெக்ஸ்ன்றது என்னன்னா ஒன்றும் இல்லை, ஒரு லிட்டரில் எவ்வளோ ml, 1 லிட்டரில் எவ்வளோ ml ஆஃப் சாலிட் வந்து செட்டில் ஆகுது, ஓகே, இன் ஃபார் 30 minutes. அப்போ SV-ன்றது எவ்வளோ வந்து ஸ்லெட்ஜ் வந்து செட்டில் ஆகுது, 1 லிட்டரில் எவ்வளோ ml வந்து செட்டில் ஆகுது, ml/L by suspended solid concentration in mg/L for 30 minutes. ஸோ அப்போ யூனிட் என்ன? ml/g. ஸோ இதுதான் வந்து ஸ்லெட்ஜ் வால்யூம் இண்டெக்ஸ். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்லெட்ஜ் பை வால்யூம் டு பர்சன்டேஜ் ஆஃப் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் பை வெயிட். அப்போ எவ்வளோ வால்யூம் லிட்டரில் எவ்வளோ ஆயிருக்கு, அப்புறம் வெயிட். புரியுதா? ஃபஸ்ட்டு வந்து இது வால்யூமில் எவ்வளோ செட்டில் ஆயிருக்கு பை வெயிட், சாலிடாக எவ்வளோ வந்து சஸ்பெண்ட் ஆயிருக்கு. ஸோ அதுதான் வந்து SVA பாம்பே. சேம் சாலிட் கண்டென்ட்டுக்கு வாட் இஸ் எக்ஸ்பிரஷன்? V1 × 100 minus P1 is equal to V2 × 100 minus P2. ஸோ அப்போ P1 98, P2 96 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா V1 வந்து Xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ V1 is equal to X. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா V2 is equal to X/2. ஸோ அந்த கொஸ்டினும் கேட்கலாம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். C is the correct answer. அடுத்து பாருங்க. That's it. So that is about this. Okay. So question number 42, 41 is 42. Correct. So இது வந்து V1 × 100 minus P1 is equal to V2 × 100 minus
P. So இப்போ question number 43 பார்க்கலாம். சரி சரியா? So 43 போலாம். So question number 43 பாருங்க. So there are different natural stages. Vegetatizationல என்னென்ன ஸ்டேஜ் இருக்கு? அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கேக்குறாங்க. So இப்போ மூணு ஸ்டேஜ் இருக்கு. ஆசிட் ஃபர்மெண்டேஷன், ஆசிட் ரெக்ரெஷன், ஆல்கலைன் ஃபர்மெண்டேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஆசிட் ஃபர்மெண்டேஷன் சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து ஆனரோபிக் ஃபேக்கல்டேட்டிவ் பாக்டீரியா ஆசிட் ஃபார்மர்ஸ் வந்து இந்த இடத்துல ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஆசிட் ஃபர்மெண்டேஷன், ஆப்ஷன் சி. இப்போ ரெண்டு விஷயம் நமக்கு கண்டிப்பாக தெரியணும். நாளைக்கு ட்ரிக்லிங் ஃபில்டரில் ஏஎஸ்பியிலேருந்து கொஷின் கேட்பாங்க. போன தடவை கேட்கல. அப்போ இந்த தடவை ரெண்டுலேருந்து ஏதோ ஒரு விஷயம் வரும். ஸோ இப்போ ட்ரிக்லிங் ஃபில்டர்ன்றது அது ஒரு ஏரோபிக் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட், ஒரு ஃபில்டர் மாதிரி. ஸோ அது என்ன பண்ணோன்னா பெருசாக இருக்க அந்த கோஸ் பார்ட்டிகல் அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துருவோம். அது வந்து ஒரு பயாலஜிக்கல் ஃபில்டர். ஸோ இது வந்து அட்டாச்டு க்ரோத் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அட்டாச்டு க்ரோத் சிஸ்டம். ஸோ இப்போ ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ் அப்படின்றது என்னென்னா அது வந்து தட் இஸ் அ ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு அரேஷன் டேங்க் வச்சு நம்ம ஆர்கானிக் மேட்டரை நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ். இப்போ இது என்ன டைப் கீழே வரும் அப்படின்னு கேட்பாங்க. ட்ரிக்லிங் ஃபில்டர் கம்ஸ் அண்டர் ஏரோபிக் அட்டாச்டு க்ரோத். ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ் வந்து ஏரோபிக் சஸ்பெண்டட் க்ரோத். ரொட்டேட்டிங் பயாலஜிக்கல் கான்ட்ராக்டர் வந்து ஏரோபிக் அட்டாச்டு க்ரோத். ஆக்சிடேஷன் பாண்டு, செப்டிக் டேங்க், இம்மோஃப் டேங்க்கு, ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ். இது நாலுமே ஸ்லட்ஜ் ப்ராசஸ்லேருந்து ஆரம்பித்து பாண்டு, டேங்க், இம்மோஃப் டேங்க் எல்லாமே ஏரோபிக் சஸ்பெண்டட் க்ரோத்தில் வரும். இது ரெண்டு மட்டும் அட்டாச்டு க்ரோத்தில் வரும். சரியா? ஸோ இந்த மாதிரி டேம்லேஷன் வச்சு படிக்கணும். எப்போதுமே கம்பேர் பண்ணி படிக்கணும். ஒரே விஷயம் தான், பட் இதை நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா யூ வில் ஹேவ் மோர் வேல்யூ. ஓகே, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ரீசர்க்குலேஷன் ஃபேக்டர் அப்படின்னு தெரியணும். எஃப் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஐஏ மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 ப்ளஸ் ஆர் பை ஹை டிவைட் பை 1 ப்ளஸ் 0.1 இன்டூ ஆர் பை ஹை தி ஹோல் ஸ்கொயர். சரி, ஒருவேளை ரீசர்க்குலேஷன் இல்லைன்னு வைங்களேன், ரீசர்க்குலேஷன் 0 அப்படின்னா ஆர் 0 ஆயிடுச்சுன்னா திஸ் வில் பிகம் 0, திஸ் வில் பிகம் 0. அப்போ ரீசர்க்குலேஷன் ஃபேக்டர் 1. அப்போ ரீசர்க்குலேஷன் இல்லைன்னா ரீசர்க்குலேஷன் ஃபேக்டர் என்னன்னு கேட்பாங்க. 1 ஃபார் ட்ரிக்லிங் ஃபில்டர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, செல்ஃப் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஆஃப் ஸ்ட்ரீம் பொல்யூட்டட் பை வேஸ்ட் வாட்டர். 4 ஜோனாக டிவைட் பண்ணுறோம். அதில் டிஓ வந்து எதில் 0ன்னு கேட்குறாங்க. 4 ஜோன் இருக்கு. ஒன்று ஜோன் ஆஃப் டிகிரடேஷன், ஜோன் ஆஃப் ஆக்டிவ் டீகம்போசிஷன், ரெக்கவரி, கிளீனர் வாட்டர். ஜோன் ஆஃப் டிகிரடேஷனில் டிஓ வந்து 40% குறைஞ்சிரும், தண்ணி டார்க் ஆகிடும். ஜோன் ஆஃப் ஆக்டிவ் டீகம்போசிஷனில் ஆல்மோஸ்ட் டிஓ வந்து 0 ஆகிடும். ஓகே, ஸோ இங்கேயே ஃபிஷ் வந்து சர்வை பண்ண முடியாது. ஜோன் ஆஃப் டீகம்போசிஷனில் இட் வில் டை. இப்போ ஜோன் ஆஃப் ரிகவரியில் என்ன ஆகுனா ஆக்சிஜன் வந்து வெளியிலேருந்து வருதில்ல, அட்மாஸ்பியர்லேருந்து வர ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை வந்து ரிகவர் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ பண்ண என்ன ஆகும்னா டிஓ வந்து 40% ரைஸ் ஆகிடும் ஜோன் ஆஃப் ரிகவரியில். ஜோன் ஆஃப் கிளீனர் வாட்டரில் டிஓ வந்து ஃபுல்லாக ரைஸ் ஆகும். அப்போ எங்கே 0 ஆகும்னா ஜோன் ஆஃப் ஆக்டிவ் டீகம்போசிஷனில் தான் டிஓ வந்து 0 ஆகும். நெக்ஸ்ட் ஏரோபிக் மெத்தட் ஆஃப் மெக்கானிக்கல் கம்போஸ்டிங் ப்ராக்டிஸ் இன் இந்தியா. ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று இண்டோர் மெத்தடு, இன்னொன்று பெங்களூர் மெத்தட். இண்டோர் மெத்தடுன்றது ஏரோபிக்லாம் நம்ம பண்ணுறது. பெங்களூர் மெத்தட் வந்து ஏரோபிக் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். ஸோ இது 2லேருந்து 3 மாதம் ஆகும். அந்த 5 to 6 months ஆகும். ஸோ மிக்சிங் பண்ணுவோம். இங்கே எந்த ஒரு மிக்சிங்கும் பண்ண மாட்டோம். அப்போ ஏரோபிக் மெத்தட் வந்து இண்டோர் மெத்தட். இது வந்து பிரைமரி ஏர் பொல்யூட்டன் கேட்குறாங்க. நேச்சுரல் சோர்ஸ்லேருந்து டேரெக்டாக வர்றது அமோனியா, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, இது எல்லாமே வந்து என்ன, சல்ஃபர் டை ஆக்சைடு தான் பிரைமரி பொல்யூட்டன். செகண்டரி பொல்யூட்டன்னா 2 அல்லது 3 பிரைமரி பொல்யூட்டன் சேர்ந்து எனக்கு கொண்டு வர்றது தான் செகண்டரி பொல்யூட்டன்ட்டு. அதில் ஓசோன், ஆசிட் ரெயின், பேனு, ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மாக், இது எல்லாமே செகண்டரி பொல்யூட்டன். இந்த அளவு இந்த கொஸ்டின் கேட்கலாம். இது என்னென்னா 2 சோர்ஸ்லேருந்து வரப்போ ஈக்குவலன் நாய்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் அதோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். 2 சோர்ஸோட டிஃப்ரென்ஸ் L1 - L2 வந்து 0லேருந்து 1 இருந்ததுன்னா L1 கூட 3 ஆட் பண்ணணும். டிஃப்ரென்ஸ் வந்து 2 to 3 இருந்ததுன்னா L1 கூட 2, 4 to 8 இருந்ததுன்னா L1 கூட 1 ஆட் பண்ணணும். கிரேட்டர் than or equal to 9 இருந்துச்சுன்னா L1 ஆட் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்போ இங்கே பாருங்கள் ரெண்டுமே 50. ஸோ அப்போ
L1 minus L2 எவ்வளோ 50 minus 50. அப்போ 0 வந்துடுச்சு. அப்போ 0 to 1 அந்த கேட்டகரியில் இருக்குது. அப்போ 0 to 1 நம்ம என்ன பண்ணோம், L1 plus 3. அப்போ 50 plus 3. ஸோ வாட் இஸ் த ரெக்வயர்ட் டெசிபல்? 53 decibel A. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பர்டிகுலேட் மேட்டர் கண்ட்ரோல் வந்து தட் இஸ் அ பர்னிங் இஷ்யூ. ஏன்னா இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் வந்து அதிகமாகுது. பிஎம்லாம் பர்டிகுலேட் மேட்டர்னு சொல்லுவேன். ரொம்ப சின்னதாக இருக்கும், சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். அது எதனால் எங்கேருந்து சார் வருதுன்னா, இந்த பொல்யூஷன், கார்லேருந்து வர ஆட்டோமொபைல் எக்ஸாஸ்ட்டு, ஸோ அதில் வந்து அதுலேருந்து வெளியில் வர்றது தான் அந்த பர்டிகுலேட் மேட்டர். அது டெல்லியில் ரொம்ப அதிகமாக இருக்குது, சென்னையிலையும் இப்போ அதிகமாகிட்டு இருக்கு. சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கேப்சர் பண்ணுறதுக்கு டவர்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, கேப்சரிங் டிவைஸ். அது என்ன பண்ணோன்னா அந்த பிஎம் அழகாக உள்ளே எடுத்துரும். ஒருவேளை நம்ம பிஎம் வந்து கண்டினியூஸாக நம்ம இன்ஹேல் பண்ணோம் அப்படின்னா வில் டெவலப் லங் கேன்சர். ஜஸ்ட் இமேஜின், லங் கேன்சர் வரும். ஏன்னா அது அந்த அளவுக்கு சின்னது. அது உள்ளே போய் லங்குள்ளே இருக்க ஆல்வியோலி அப்படின்னு சொல்லுவேன், அது என்ன பண்ணுன்னா தட் வில் கான்ட்ரிபியூட்ஸ் டு மேஜர் ப்ராசஸ் ஆஃப் தி லங்ஸ். அப்போ அந்த டஸ்ட்டு உள்ளே போய் படிது, பிஎம் உள்ளே போக போக அந்த லங்ஸ் வந்து என்ன ஆகும்னா லங் கேன்சர் வரும். ஸோ தட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ். அப்போ இதுக்கு என்ன சார் கண்ட்ரோல் அப்படின்னா, இந்த பர்டிகுலேட் மேட்டரை நம்ம உள்ளே இன்ஹேல் பண்ணக்கூடாது. தட் இஸ் வெரி டேஞ்சரஸ். லங் அஃபெக்ட் ஆகும், ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும். அப்போ இது வந்து பர்னிங் இஷ்யூ. அப்போ இதுலேருந்து நாளைக்கு கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் இருக்குங்க. அப்போ பர்டிகுலேட் மேட்டர் கண்ட்ரோல் டிவைசஸ்ன்னு நமக்கு இருக்குது, ஏர் பொல்யூஷனில் இருக்குது. அதில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிடேட்டர். ஸோ அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிடேட்டர் வந்து 1 micrometer வரைக்கும் என்ன பண்ணும், ரிமூவ் பண்ணும். சைஸ் முக்கியம், சைஸ் தான் முக்கியம். சைஸ் கேட்பாங்க, எஃபிஷியன்சி கேட்பாங்க, ரெண்டு தான் கேட்பாங்க. மற்றபடி இந்த ஒர்க்கிங் என்ன அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ரெண்டு விஷயம், ஒன்று சைஸு இல்லை அதோட எஃபிஷியன்சி. ஸோ அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிடேட்டர் வந்து 1 micrometer வரைக்கும் ரிமூவ் பண்ணும். நெக்ஸ்ட் கிராவிட்டி செட்டிலிங் சேம்பர் வந்து 100% எஃபிஷியன்சி. ஸோ அது எவ்வளோ ரிமூவ் பண்ணுதுன்னா 5 to 10 micrometer. நெக்ஸ்ட் ஃபேப்ரிக் ஃபில்டர் வந்து 0.5 micrometer, எஃபிஷியன்சி 99%. நெக்ஸ்ட் வெட் ஸ்க்ரப்பர். ஸோ இதற்கு பாருங்கள். ஸோ கிராவிட்டி செட்டிலிங் சேம்பர் வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கிராவிட்டி செட்டிலிங் சேம்பர் வந்து greater than or equal to 50 μm மேலே அந்த பார்ட்டிகல் இருந்துச்சுன்னா நம்ம கிராவிட்டிக்கு போயிடணும். ஏன்னா கிராவிடேஷனில் அதை கேப்சர் பண்ணிடலாம், சைஸ் பெருசாக இருக்கிறதுனால. ஸோ அதனால் இது எஃபிஷியன்சி 50% கம்மி தான். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சைக்ளோனிக் ஆர் டைனமிக் கலெக்டர்ஸில் வந்து 5 to 25 micrometer இருக்குன்னா அப்போ நம்ம சைக்ளோனிக் ப்ரெசிபிடேட்டர் இல்லை சைக்ளோனிக் கலெக்டராக யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு எஃபிஷியன்சி 50 to 90. இல்லை 10 விட அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்ம வெட் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணணும். வெட் ஸ்க்ரப்பர்னால் ஸ்ப்ரே டவர், வென்ச்சுரி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணணும் 10 μm மேலே. ஸோ இதுக்கு வந்து எஃபிஷியன்சி 80 to 99%. இல்லை டயாஃப் பார்ட்டிகல் வந்து 1 μm விட கம்மியாக இருக்குது, 1 μm விட ரொம்ப கம்மியாக இருக்குன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிடேட்டரை யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து எஃபிஷியன்சி வந்து greater than 99%. அப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, 0.5 μm விட கம்மியாக இருக்குன்னா ஃபேப்ரிக் ஃபில்டர் யூஸ் பண்ணணும். அப்போ இருக்கலே கம்மியான டயாவை ட்ரீட் பண்ணுறது யார்? ஃபேப்ரிக் ஃபில்டர். 0.5 μm கீழே இருக்குது பர்டிகுலேட் மேட்டர்னா ஃபேப்ரிக் ஃபில்டர் வச்சு ட்ரீட் பண்ணுறோம். எஃபிஷியன்சி வந்து 99. இல்லை பெருசாக இருக்குன்னா கிராவிட்டி செட்டிலிங் வச்சு நம்ம பண்ணிடலாம். அந்த டேப்லேஷன் தெரியணும், வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க, இது மட்டும் தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு அப்புறம் இந்த NO2 SO2 வந்து கேட்பாங்க. ஸோ ஆஸ் பர் நேஷ்னல் ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் பர்மிசிபிள் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO2 இன் ஆம்பியன்ட் ஏர் இன் ரெசிடென்ஷியல் ஏரியா. ரெண்டு இருக்குது ஸ்டாண்டர்டில். ஒன்று ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருந்தால் என்ன, இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அலோவ் பண்ணலாம். அப்போ NO2 வந்து 80 and 120. அதே தான் SO2 80 and 120. ஸோ NO2 SO2 ஒன்று தான். சஸ்பெண்டட் பர்டிகுலேட் மேட்டர் 200 500. இது RPM 100 150. கார்பன் மோனாக்சைடு 2000 5000. அப்போ NO2 இன் ரெசிடென்ஷியல் ஏரியா எவ்வளோ? 800 μg/m3. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். This I'm expecting for this year, expected. Okay, next. அடுத்த கான்செப்ட் வந்து லேப்ஸ் ரேட்டு. ஸோ இது வந்து 2 வருஷமாக கேட்கல. அப்போ லேப்ஸ் ரேட் வந்து இந்த வருஷம் கேட்கலாம். லேப்ஸ் ரேட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மேலே போக போக இந்த டெம்பரேச்சர் வந்து குறையும். ஹைட் ஏற வந்து டெம்பரேச்சர் வந்து நேச்சுரலாகவே குறையும். அதுதான் அந்த லேப்ஸ் ரேட்டு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஏடயாபெட்டிக் லேப்ஸ் ரேட்டுன்னு இருக்குது. ஏடயாபெட்டிக் லேப்ஸ் ரேட்னா அதான் சொல்லலாம், மேலே போக போக டெம்பரேச்சர் வில் டிக்ரீஸ். அது எவ்வளோ டிக்ரீஸ் ஆகும்னா, ட்ரைனா 9.8 டிகிரி செல்சியஸ், 1 கிலோமீட்டருக்கு மேலே போனால் 9.8.
வெட்டுனா 6 டிகிரி, 1 கிலோமீட்டர் மேலே போனால் 6 டிகிரி கம்மியாகும். ஸோ அதுதான் ஏ டயபெட்டிக் லேப் ஸ்டேட். இது கான்ஸ்டன்ட். ஒரு இடத்துக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஏ டயபெட்டிக் லேப் ஸ்டேட்ன்றது கான்ஸ்டன்ட், தட் இஸ் ஃபிக்ஸ்டு. அப்போ 1 கிலோமீட்டருக்கு ட்ரை அப்படின்னா 9.8 டிகிரி செல்சியஸ் குறையும் மேலே போனோம்னா. வெட் அப்படின்னா 1 கிலோமீட்டருக்கு 6 டிகிரி செல்சியஸ் குறையும். அப்போ இந்த ஏஎல்ஆருக்கும் இஎல்ஆருக்கும் ஒரு கம்பேரிசன் வச்சு அந்த அட்மாஸ்பியரோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும். இது ஏன் தெரியணும் அப்படின்னா, ஒருவேளை நான் இண்டஸ்ட்ரி எப்படி பர்மிட் பண்ணுவாங்கன்னா, இந்த அட்மாஸ்பியரில் இருக்க அந்த கண்டிஷனெல்லாம் பார்ப்பாங்க, அந்த இடத்துல எப்படி இருக்குது. ஸோ அதை வச்சு தான் என்ன பண்ணலாம், அந்த ப்ளூம் டிசைன்லாம் இதை பொறுத்து தான் இருக்குது. ப்ளூம் பார்த்துருக்கீங்க, சிம்னின்றது எதுக்கு, அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வர வேஸ்ட்டை வெளியில் கொண்டு போகிறதுக்கு. ஸோ அந்த டிசைன்லாம் தட் இஸ் பேஸ்ட் அப்பான் திஸ் கான்செப்ட். அப்போ ஏஎல்ஆர்ன்றது ஃபிக்ஸ்டு. இஎல்ஆர் அப்படின்றது என்னன்னா என்விரான்மெண்டல் லேப்ஸ் ரைட்டு. இது வந்து டைமு பிளேஸை பொறுத்து மாறும். ஸோ அப்போ இதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி என்ன பண்ணுவோம்னா, ஒருவேளை என்விரான்மெண்டல் லேப் ஸ்டேட் வந்து ஏ டயபெட்டிக் லேப் ஸ்டேட்டோட அதிகமாக இருந்துச்சுன்னா சூப்பர் ஏ டயபெட்டிக்னு சொல்லுவேன். சூப்பர் ஏ டயபெட்டிக்னா அன்ஸ்டேபிள் என்விரான்மெண்ட். ஓகே, அன்ஸ்டேபிள் என்விரான்மெண்ட். இல்லை சார், என்விரான்மெண்ட் வந்து ஏ டயபெட்டிக்கிட்ட கம்மியாக இருக்குன்னா சப் டயபெட்டிக் லேப் ஸ்டேட்டு, இது ஸ்டேபிள் என்விரான்மெண்ட். இஎல்ஆரும் ஏஎல்ஆரும் ஈக்குவலாக இருக்குன்னா நியூட்ரல் கண்டிஷன். இஎல்ஆர் வந்து நெகட்டிவாக இருக்குது சார், அதாவது நெகட்டிவ்னா மேலே ஏற டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வைங்களேன். லேப் ஸ்டேட்னா டெம்பரேச்சர் குறையணும், இன்வர்ஷன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுதான் இன்வர்ஷன். இருக்கிறதுலே ஒஸ்ட் கேஸ் எதுனா இது மூணுமே ஒஸ்ட்டு. சப் டயபெட்டிக், நியூட்ரல், இன்வர்ஷன் வந்து ரொம்ப மோசம். இது மூணுமே இருக்கக்கூடாது. அப்போ எது இருக்கணும், அன்ஸ்டேபிளாக இருக்கணும். சார் என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், இப்போ ஒரு பொல்யூட்டன் வெளியில் வருதுன்னா அது உடனே டிஸ்போஸ் ஆகி பிரேக் ஆகி வெளியில் தெரிச்சு போயிடணும். ஸோ அன்ஸ்டேபிளாக இருக்கணும், அதுதான் நமக்கு தேவை. இல்லை அப்படின்னா தட் வில் லீட் டு மெனி ப்ராப்ளம்ஸ். இப்போ கூட இந்த எண்ணூரில் ஏதோ ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன ஆயிருக்கும், ஸ்டேபிள் என்விரான்மெண்ட் இருந்திருக்கும், அதாவது சப்பை டயபெட்டிக்கும் இன்வர்ஷனும் இருந்திருக்கும். அப்படி இருக்கிறப்ப அங்கேருந்து வர கழிவு வந்து அதே இடத்துல இருக்கும். அப்போ தட் வில் அஃபெக்ட் தி கம்யூனிட்டி. ஸோ தட் இஸ் தி கான்செப்ட். ஓகே ஃபைன், லிசன். ஸோ அதுக்கான கிராஃப் இது. ஸோ அன்ஸ்டேபிள் என்விரான்மெண்ட் தான் நமக்கு தேவை. ஸோ பியூம் மாடல்ஸ் கேட்பாங்க, ஒன்று இது கேட்பாங்க, இல்லை மேக்ஸிமம் பியூம் மாடல் தான் வரும். ஸோ இதையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃபார் டுமாரோஸ் பேப்பர். லூப்பிங் ப்ளூம்ன்றது சூப்பர் ஏ டயபெட்டிக் கண்டிஷனில் வரும். லூப்பிங் ப்ளூம்னா சூப்பர் ஏ டயபெட்டிக் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இதுதான் லூப்பிங். ஸோ திஸ் இஸ் லூப்பிங். ஸோ லூப்பிங் ஃபார் சூப்பர் ஏ டயபெட்டிக். நியூட்ரல்னா இஎல்ஆரும் ஏஎல்ஆரும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ நியூட்ரல் ப்ளூம். ஸோ திஸ் இஸ் நியூட்ரல் ப்ளூம். ஸோ நியூட்ரல் ப்ளூம்னா என்ன பாருங்கள், அப்படியே மேலே போயிடும். ஸோ ELR and ALR is equal. This is neutral plume. Next type of plume வந்து கோனிங் plume. ஸோ கோனிங் அப்படின்னா சப்பை டயபெட்டிக்கில் வரும். ஸோ சப்பை டயபெட்டிக்கில் வந்து இது அப்படின்னா தட் இஸ் கோனிங். ஸோ அங்கே பாருங்கள், இதுதான் கோனிங். ஸோ இந்த மாதிரி ப்ளூம் மாடல் இருக்கும். ஸோ this is for sub A diabetic. ஸோ லூப்பிங் வந்து சூப்பர் A diabetic. அடுத்து பாருங்க, ஃபேனிங் வந்து இன்வர்ஷன். இன்வர்ஷன் இதுதான் ஒஸ்ட் இருக்குது இல்லைங்க. பாருங்க அப்படியே அது என்ன ஆகுது, அந்த பொல்யூட்டன் வந்து ஸ்ட்ரைட்டாக இதே இடத்துல இருக்குது, அட்மாஸ்பியரில் மேலே ரைஸ் ஆகி போவே இல்லை. அப்போ திஸ் இஸ் ஃபார் இன்வர்ஷன். இன்வர்ஷனுக்கு ப்ளூம் மாடல் என்னன்னு கேட்டால் ஃபேனிங். நெக்ஸ்ட் பாருங்க, லாஃப்டிங் ப்ளூம். ஸோ சூப்பர் ஏ டயபெட்டிக் அபோவ் இன்வர்ஷன். ஸோ அப்போ இன்வர்ஷன் மேலே சூப்பர் ஏ டயபெட்டிக் இருக்கணும். இன்வர்ஷன் மேலே சூப்பர் ஏ டயாபெட்டிக் இருக்கணும். அதாவது இது வந்து கீழே வந்து, ஸோ அப்போ ப்ளூமுக்கு கீழே இன்வர்ஷன், பிலோ சர்ஃபேஸ். பாருங்க, சர்ஃபேஸ்க்கு மேலே சூப்பர் ஏ டயாபெட்டிக். இப்போ ப்ளூமுக்கு கீழே இன்வர்ஷனும் மேலே வந்து சூப்பர் ஏ டயாபெட்டிக் இருந்ததுன்னா நமக்கு லாஃப்டிங் ப்ளூம் டெவலப் ஆகும். ஸோ இதுதான் லாஃப்டிங் ப்ளூமு. This is lofting plume. கீழே வந்து இன்வர்ஷன், மேலே வந்து சூப்பர் ஏ டயபெட்டிக். அப்போ நமக்கு லாஃப்டிங் ப்ளூம் டெவலப் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபுமிகேஷன். ஃபுமிகேஷன்னா இன்வர்ஷன் மேலே வரும், சூப்பர் ஏ டயபெட்டிக் கீழே வரும், அப்படியே மாறி வரணும்.
ஸோ அப்போ ஃபுமிகேஷன்றது என்ன? ஃபுமிகேஷன்றது மேலே இன்வர்ஷனு, கீழே வந்து சூப்பர் ஏடியாபெட்டிக். அங்கே பாருங்கள், மேலே இன்வர்ஷன்னா என்ன ஆகுது? மேலே அந்த பொல்யூட்டன் போகவே இல்லை. இன்வர்ஷன் எங்கே இருக்கோ அதை தாண்டி போகவே போகாது, ஒரு பவுண்டரி மாதிரி. கீழே சூப்பர் ஏடியாபெட்டிக். அப்போ இதுதான் வந்து ஃபுமிகேஷன், ஃபுமிகேட்டிங் ப்ளூமு. அடுத்து லாஸ்ட் வந்து ட்ராப்பிங் ப்ளூம். ட்ராப்பிங் ப்ளூம்னா இன்வர்ஷன் எக்ஸஸ்ட் அபோவ் ஆஸ் வெல் அஸ் பிலோ. இது ரொம்ப ஒஸ்ட்டு. ட்ராப்பிங் அப்படின்னா இன்வர்ஷன் மேலே கீழே இன்வர்ஷனு மேலே இன்வர்ஷன். அப்போ பாருங்கள், கீழே இன்வர்ஷன் மேலே இன்வர்ஷன்னா என்ன ஆயிடுச்சு? ப்ளூம் வந்து ட்ராப் ஆயிடுச்சு. அப்போ ட்ராப்பிங் ப்ளூம், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சாவியர் ஸ்டார் மார்க். ஸோ எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து P வந்து ப்ரெஷர் ஆஃப் சவுண்ட் வேவ். P ரெஃபரன்ஸ் ப்ரெஷர்னா சவுண்ட் ப்ரெஷர் லெவல் இஸ் given by 20 log 10 of P by P ரெஃபரன்ஸ். அப்போ அடுத்து பாருங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக் precipitator are used for removal of C. இதில் கண்ட்ரோல் டிவைஸ் இருக்கு. சென்ட்ரிஃபியூகல் கேஸ் கலெக்டர்ன்றது சைக்ளோன் கலெக்டர், அப்படி இல்லைன்னா டைனமிக் precipitator. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வெட் ஸ்க்ரப்பர் இருக்கு, கிராவிட்டி செட்டிலிங் சேம்பர், எலக்ட்ரோஸ்டாட்டிக் precipitator, ஃபேப்ரிக் ஃபில்டர். இது எல்லாமே பர்டிகுலேட். பர்டிகுலேட்னா சாலிடு. சாலிடாக ஒரு பார்ட்டிகல் இருக்குல்ல, அப்போ பர்டிகுலேட் நம்ம ரிமூவ் பண்ணோம்னா இதுவும் ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. எது வந்து கேஸ்க்கு ரிமூவ் பண்ணுவோம், எது பர்டிகுலேட் ரிமூவ் பண்ணுவோம்னா PM. பர்டிகுலேட் மேட்டருக்கு எல்லாத்துக்குமே கிராவிட்டி செட்டிலிங் சேம்பரு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் precipitator, ஃபேப்ரிக் ஃபில்டர், வெட் ஸ்க்ரப்பர், சென்ட்ரிஃபியூகல் கேஸ் கலெக்டர், சைக்ளோனிக் precipitator, டைனமிக் precipitator. இது வந்து பர்டிகுலேட் யூஸ் பண்ணுவோம். இதே கேஸாக இருக்குன்னா அப்சார்ப்ஷன், கண்டென்சேஷன், கம்பஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இதுக்கு வாட் இஸ் ஆன்சர்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் precipitator வந்து கேசியஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டோம், லிக்விடுக்கு யூஸ் பண்ண மாட்டோம், ஒன்லி ஃபார் பர்டிகுலேட் கண்டாமினன்ட். ஸோ இதுவும் கேட்பாங்க. ஸோ தட் இஸ் அபவுட் திஸ் சி. ஸோ நாளைக்கு நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் வந்து சி, தட் இஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் த எக்ஸாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ டோன்ட் கெட் பேனிக். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஷார்ட் நோட்ஸ்லாம் வேகமாக படிங்க. ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வருமோ அதை ரிவைஸ் பண்ணுங்கள். பி கூல். ஓகே. டோன்ட் கெட் ஸ்ட்ரெஸ்ஸோ ஆன்சைட்டியோ வேண்டாம். ஸோ இதை ரிவைஸ் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் ஐ ஹவ் கவர்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தட் வில் பி யூஸ்ஃபுல். ஓகே. ஸோ இதே மாதிரி பிளேலிஸ்ட்டில் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் இருக்குது. ஸ்ட்ரக்சரு, SOM, RCC, அதில் இருக்க கான்செப்ட்ஸ் வரும். அதே அந்த கொஷின் வச்சு படிக்கணும். பட் அந்த கான்செப்டை ஒவ்வொன்றா ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணணும். ஸோ பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோஸும் இருக்குது. இன்னும் ரிமைனிங் வீடியோஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், அடுத்து பர்டன் CPM இருக்குது. ஸோ அது ரெண்டுமே வந்துடும் இன்றைக்கி. தட் வில் பி பப்ளிஷ்ட் பை டுடே ஆஸ் வெல் அஸ் FM. ஸோ அதை நீங்கள் பாருங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள். பீங் கான்ஃபிடென்ட் அண்ட் ஜஸ்ட் ரிவைஸ், தட்ஸ் இட். ஸோ ரிவைஸ் பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து எது இருக்குன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ ஆஃப்டர் தட் finally we will publish Purton CPM. So this is the order. Okay. So that is about this video. So next video next subject பார்க்கலாம். So okay, see aptitude-லாம் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது. That is one of the governing factor. ஏன்னா aptitude வந்து நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா அந்த GSல வந்து நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து அடி வாங்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே. ஸோ that is about this. So next வீடியோவில் பார்க்கலாம். So next we will meet in transportation. Thank you.